தெற்கு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் 3 லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட நாம் கேட்போம். சதீஷ் முருகன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தெற்கு காஷ்மீர் பகுதி இருக்கக்கூடிய அந்த சோபியான் பகுதியில 3 லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய இந்த தேடுதல் வேட்டையின் போது அங்கு பதுங்கியிருந்த 3 பேர் பாதுகாப்பு படை வீரர்களை நோக்கி சுட தொடங்கி இருக்கிறார்கள். இதில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக இவர்கள் 3 பேரும் லஷ்கர்-இ-தொய்பா பிரிவை சேர்ந்தவர்கள் என்பது மட்டுமே தெரிந்திருக்கிறது. இவர்கள் பெயர் மற்றும் பின்னணி குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. ராஷ்டிரிய ரைபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்கள் இந்த பகுதியில, அதாவது ஷோகேல், கெல்லார், சோபியான் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து தங்களுடைய தேடுதல் வேட்டையை நடத்தி வருகிறார்கள். கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வரும் இந்த எல்லையோர பகுதிகளில் இந்த பதட்டமான சூழலில் பல்வேறு பகுதிகளில் இந்த தேடுதல் வேட்டையானது நடைபெற்று வந்தது. அப்படி நடைபெற்ற ஒரு தேடுதல் வேட்டையின் போதுதான் பாதுகாப்பு படை வீரர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட நபர்கள், அதாவது ராஷ்டிரிய ரைபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய ராணுவத்தினுடைய ஒரு பிரிவினரை துப்பாக்கியால் சுட்டதன் அடிப்படையில இதில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதில் இந்திய ராணுவத்தினருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. இது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று மாலைக்குள் வெளியிடப்படும் எனவும் இந்திய ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.